إحسان إلى يوم الدين أما بعد قال الله تبارك وتعالى في محكم تنزيل العظيم والفرقان المجيد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم والعصر إن الإنسان لفي خسر إلا الذين آمنوا وعملوا الصالحات وتواصوا بالحق وتواصوا بالصبر. சலவாத்தும் சாந்தியும் சமாதானமும் எம்பெருமானார் முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களை அப்படியே பின்பற்றி வாழ்ந்த உத்தம சத்திய சஹாபாக்கள் தாபஈன்கள் தபோ தாபஈன்கள் மீதும் இன்னும் இந்த மார்க்கத்திற்காக பாடுபட்ட நல்ல அறிஞர்கள் மீதும் உங்கள் மீதும் என் மீதும் அல்லாஹுவின் சாந்தியும் சமாதானமும் உண்டாகட்டுமாக என்று கூறிய வண்ணம் என் உரையை ஆரம்பம் செய்கின்றேன். நாம் இன்றைய வகுப்பிலே, இந்த குர்ஆன் வகுப்பிலே நாம் எப்படியெல்லாம் இந்த குர்ஆனை சிந்திக்க வேண்டும், எப்படி இந்த குர்ஆனை படிக்க வேண்டும் என்ற கல்வியை நாம் கற்றுக்கொண்டு வருகின்றோம். அல்ஹம்துலில்லாஹ், அதனுடைய முயற்சியாக நாம் வாரந்தோறும் இந்த வகுப்பை நடத்தி கொண்டிருக்கின்றோம். அதன் தொடர்ச்சியாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆனிலே சொல்லுகின்றான், வல் அஸ்ர் இன்னல் இன்சான லஃபீ குஸ்ர் இல்லல்லதீன ஆமனு வ அமிலுஸ் ஸாலிஹாத் வ தவாஸவ் பில் ஹக்கி வ தவாஸவ் பிஸ் ஸப்ர். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா காலத்தின் மீது சத்தியம் செய்து சொல்லுகின்றான், இன்னல் இன்சான லஃபீ குஸ்ர், நிச்சயமாக மனிதர்கள் அனைவரும் நஷ்டவாளிகளாக இருக்கின்றார்கள் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பதிவு செய்கின்றான். இந்த வசனத்தை நாம் படிக்கும் பொழுது நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். இந்த உலகத்திலே நாம் எவ்வளவோ கஷ்டப்படுகின்றோம், எவ்வளவோ வேலைகளை செய்கின்றோம். நம்முடைய எல்லாரினுடைய நோக்கமும் என்னவென்று சொன்னால், நான் நஷ்டவாளியாக இருக்கக்கூடாது, இந்த உலகத்தில் நான் வெற்றி பெற்றவனாக இருக்க வேண்டும் என்ற நோக்கத்திற்காக தான் நாம் அனைவரும் ஏதையோ ஒன்றை நோக்கி ஓடிக்கொண்டிருக்கின்றோம். ஏதையோ ஒரு விஷயத்தை இந்த உலகத்திலே நாம் செய்து கொண்டிருக்கின்றோம். ஆனால் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த வசனத்திலே சொல்லுகின்றான், நீங்கள் என்ன விஷயத்தை செய்தாலும், நீங்கள் இந்த உலகத்திலே எந்த ஒரு காரியத்தை நீங்கள் செய்து கொண்டிருந்தாலும் நீங்கள் அனைவரும் நஷ்டவாளிகளாக இருக்கின்றீர்கள், நீங்கள் யாரும் வெற்றி பெற்றவர்கள் கிடையாது என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லுகின்றான். நாம் இந்த வசனத்தை சிந்தித்து பார்க்கும் பொழுது இந்த உலகத்திலே நாம் எவ்வளவோ கஷ்டப்படுகின்றோம், எவ்வளவோ காசு பணம் சம்பாதிப்பதற்காக, இந்த உலகத்தை நாம் அலங்கரித்துக் கொள்வதற்காக எவ்வளவோ நாம் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கின்றோம். ஆனால் நம்முடைய நோக்கம் என்ன? நான் வெற்றி பெற்றுவிட வேண்டும், இந்த உலகத்திலே அந்த விஷயங்கள், அந்த காசு பணங்கள் எனக்கு பிரயோஜனமாக இருக்க வேண்டும், நாளை மறுமை நாளிலே அந்த காசு பணம் எனக்கு பிரயோஜனமாக இருக்க வேண்டும் என்ற நோக்கத்திற்கு தான் நாம் என்ன செய்கின்றோம்? ஒவ்வொரு நாளும் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கின்றோம். ஆனால் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லுகின்றான், நீங்கள் நஷ்டவாளிகள். ஏன் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இப்படி சொல்லுகின்றான் என்று சொன்னால், இந்த உலகத்திலே நாம் எவ்வளவுதான் கஷ்டப்பட்டு சம்பாதித்தாலும், எவ்வளவுதான் இந்த உலகத்திலே நாம் காசு பணங்களை சேர்த்து வைத்தாலும், நாம் நல்ல அமல்களை செய்யவில்லை என்று சொன்னால், நாம் அல்லாஹ்வின் மீது சரியான நம்பிக்கை வைக்கவில்லை என்று சொன்னால், நாம் நஷ்டவாளிகளாக இந்த உலகத்திலும் நாம் இருப்போம், நாளை மறுமையிலும் இருப்போம் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா என்ன செய்கின்றான்? எச்சரிக்கை செய்கின்றான். இந்த உலகத்திலே நாம் எவ்வளவுதான் சம்பாதித்தாலும் நாளை மறுமை நாளிலே அது எந்த ஒரு பயனையும் நமக்கு அளிக்காது. இந்த உலகத்திலே நாம் காசு பணங்களை சம்பாதிக்கின்றோமே, நாளை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நாளை மறுமை நாளிலே ஒவ்வொரு மனிதனும் என்ன செய்வான்? அந்த நஷ்டவாளியான அந்த மனிதன், அந்த நஷ்டப்பட்ட அந்த மனிதன் கை சேதப்பட்ட அல்லாஹ்விடத்திலே சென்று கெஞ்சுவான். என்ன கெஞ்சுவான் என்று சொன்னால், யா அல்லாஹ், இந்த பணம், இந்த காசு, இந்த ஆட்சி, இந்த அதிகாரம் எல்லாவற்றையும் என்ன செய்து விடுகின்றேன்? நான் தந்து விடுகின்றேன். யா அல்லாஹ், என்ன செய்? இந்த நரக நெருப்பில் இருந்து காப்பாற்றி விடு யா அல்லாஹ், இந்த நரக
நெருப்பிலிருந்து என்னை ஒரே ஒரு வாட்டி நீ காப்பாற்றி விடு யா அல்லாஹ். இந்த அனைத்து விஷயத்தையும் நான் என்ன செய்து விடுகின்றேன், உனக்காக நான் தியாகம் செய்து விடுகின்றேன், உன்னிடத்திலே நான் கொடுத்து விடுகின்றேன் என்று அந்த மனிதன் அல்லாஹ்விடத்திலே கெஞ்சுவான். ஆனால் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா என்ன செய்ய மாட்டான், அவனுக்கு அந்த வாய்ப்பை அளிக்க மாட்டான். இந்த உலகத்திலே நமக்கு என்ன செய்திருக்கின்றான், அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நல்ல அமல்களை செய்வதற்கு, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவின் மீது சரியான நம்பிக்கை கொள்வதற்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நமக்கான நேரத்தை தந்திருக்கின்றான். அதனால்தான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா முதலாவது வசனமாக சொல்லுகின்றான், வல் அஸ்ர், காலத்தின் மீது சத்தியமாக. அந்த காலத்தை உங்களுக்கு தந்தது எதற்காக, நீங்கள் இந்த உலகத்திலே வாழுவதற்காக கிடையாது, இந்த உலகத்தை நோக்கி ஓடுவதற்காக கிடையாது, நீங்கள் நாளை மறுமைக்காக சேர்த்து வைப்பதற்காக. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகின்றார்கள், இந்த உலகம் என்பது எப்படிப்பட்டது, இந்த உலகம் என்றால் என்ன என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லும் பொழுது சொன்னார்கள், இந்த உலகம் என்பது நாளை மறுமை நாளினுடைய விளைநிலம் என்று சொன்னார்கள். இந்த உலகத்திலே நாம் எதை விதைக்கின்றோமோ, எந்த விஷயத்தை நாம் இந்த உலகத்திலே செய்கின்றோமோ அதனுடைய பிரதிபலனை, அதனுடைய அந்த பயனை நாம் என்ன செய்வோம், நாளை மறுமை நாளிலே நாம் பெற்றுக்கொள்வோம். அதற்காகத்தான் இந்த உலகத்தில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம்மை படைத்திருக்கின்றான். இந்த காலத்தை தந்தது, இந்த நேரத்தை தந்தது அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எதற்காக, நாம் நல்ல அமல்களை செய்ய வேண்டும் என்பதற்காக. அந்த நல்ல அமல்களை செய்யாமல் இந்த உலகத்திற்காக நாம் ஓடினோம் என்று சொன்னால், நம்முடைய பிள்ளைகளுக்காக, நம்முடைய நம்முடைய வீட்டு நம்முடைய மனைவிகளுக்காக நாம் ஓடினோம் என்று சொன்னால் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா என்ன செய்வான், நம்மை நிச்சயமாக நாளை மறுமை நாளிலே தண்டிப்பான். அந்த நாளிலே ஒவ்வொரு மனிதனும் என்ன செய்வான், அல்லாஹ்விடத்திலே செல்லுவான். அல்லாஹ்விடத்திலே சென்று என்ன செய்வது என்று தெரியாமல் ஒவ்வொரு மனிதனும் அவன் திண்டாடி கொண்டிருப்பான். அந்த மனிதன் என்ன செய்வான், அவன் என்ன செய்வது என்று தெரியாமல் அந்த நரக நெருப்பிலிருந்து எப்படியாவது என்னை காப்பாற்றிக் கொள்ள வேண்டும் என்று சொல்லி அவன் என்ன செய்வான், ஒவ்வொரு மனிதனிடத்திலும் செல்லுவான். தன்னுடைய வாப்பாவிடத்திலே செல்லுவான், தன்னுடைய மகனிடத்திலே செல்லுவான், தன்னுடைய மனைவியிடத்திலே செல்லுவான், தன்னுடைய எல்லா சொந்தக்காரர்களிடத்திலும் செல்லுவான். ஆனால் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆனிலே பதிவு செய்கின்றான், யௌம யஃபிர்ருல் மர்உ மின் அஹி வ உம்மிஹி வ அபி வ ஸாஹிபதிஹி வ பனி லிகுல்லி இம்ரி மின்ஹும் யௌமைதின் ஷஅனு யுக்னி. நாளை மறுமை நாளிலே ஒவ்வொரு மனிதனும் தன்னுடைய சகோதரனை விட்டு ஓடுவான், தன்னுடைய வாப்பாவை விட்டு ஓடுவான், தன்னுடைய உம்மாவை விட்டு ஓடுவான், தன்னுடைய எல்லா விதமான சொந்தக்காரர்களை விட்டும் அவன் என்ன செய்வான், அவன் விரண்டு ஓடுவான். எதற்காக, நான் அவனிடத்திலே சென்றால் என்னுடைய நன்மையை அவன் பிடுங்கிக் கொள்ளுவானோ, என்னுடைய நன்மையை ஏதாவது ஒரு நன்மையை அவன் கேட்டு விடுவானோ என்று அஞ்சி என்ன செய்வான், அவனிடத்திலிருந்து அவன் ஓடுவான். ஆனால் இன்றைய உலகத்திலே நாம் எதற்காக கஷ்டப்படுகின்றோம், நாம் அல்லாஹ்வினுடைய சட்டத்திட்டங்களை, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன அந்த நபி வழியை நாம் எதற்காக விடுகின்றோம், நம்முடைய பிள்ளைகளுக்காக, நம்முடைய மனைவிகளுக்காக, நம்முடைய உற்றார் உறவினர்களுக்காக நாம் எல்லா விதமான சட்டத்திட்டங்களையும் விட்டு இந்த உலகத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். அது எந்த ஒரு விஷயமும் நமக்கு நாளை மறுமை நாளிலே பயனளிக்காது. அதற்காகத்தான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லுகின்றான், இந்த உலகத்திலே இருக்கக்கூடிய எல்லா மனிதர்களும் நஷ்டவாளிகளாக இருக்கின்றார்கள் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லிவிட்டு அடுத்த வசனத்திலே சொல்லுகின்றான், இல்லல்லதீன ஆமனு, யாரெல்லாம் அந்த நஷ்டவாளியாக இல்லை, யாரெல்லாம் வெற்றி பெற்றவர்கள் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லுகின்றான், அல்லதீன ஆமனு, அவர்கள் ஈமான் கொண்டிருப்பார்கள். ஈமான் கொண்டிருப்பார்கள் என்று சொன்னால் என்ன அர்த்தம், அவர்கள் வெறுமனைக்கும் அவர்கள் வாயால் அவர்கள் ஈமான், நான் அல்லாஹ்வை நம்பிக்கை கொண்டேன் என்று சொல்ல மாட்டார்கள். அவர்களுடைய செயல்கள் அல்லாஹ்வை நம்பிக்கை கொண்டது போல் அவர்களுக்கு ஏற்ற அவர்கள் இந்த உலகத்திலே நடப்பார்கள். அவர்கள் எப்படி அல்லாஹ்வை நம்பிக்கை கொண்டார்களோ அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லுகின்றானா இல்லையா குர்ஆனிலே, அவர்கள் என்னை எப்படி அவர்கள் நம்ப வேண்டுமோ அப்படி அவர்கள் நம்பவில்லை என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லுகின்றான். அல்லாஹ்வை சரியான முறையிலே அவர்கள் இந்த உலகத்திலே நம்பி இருப்பார்கள். வஅமிலுஸ் ஸாலிஹாத், அதனுடன் சேர்த்து அவர்கள் இந்த உலகத்திலே நிறைய நல்ல காரியங்களை அவர்கள் செய்திருப்பார்கள். அவர்கள் நன்மையான காரியத்தை இந்த உலகத்திலே செய்திருப்பார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எந்தெந்த விஷயங்கள் எல்லாம் நன்மை என்று நமக்கு சொல்லிக் கொடுத்தார்களோ, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எந்தெந்த விஷயத்தில் எல்லாம் நமக்கு நன்மை இருக்கின்றது என்று சொன்னானோ அந்த அனைத்து காரியத்தையும் அவர்கள் என்ன செய்வார்கள், இந்த உலகத்திலே அவர்கள் செய்து கொண்டிருப்பார்கள் என்று சொல்லிவிட்டு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அடுத்ததாக சொல்லுகின்றான், வதவாஸவ் பில் ஹக்கி, அவர்கள் என்ன செய்வார்கள், உண்மையை கொண்டு அவர்கள் உபதேசம் செய்து கொள்ளுவார்கள். வதவாஸவ் பிஸ் ஸப்ர், இன்னும் பொறுமையை கொண்டு அவர்கள் உபதேசம் செய்து கொள்ளுவார்கள். இந்த 4 பண்புடைய மக்கள் தான் என்ன செய்வார்கள், அவர்கள் இந்த உலகத்திலும் அவர்கள் வெற்றி பெறுவார்கள். நாளை மறுமை நாளிலும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவர்களுக்கு சொர்க்கத்தை தருவான். மற்ற இருக்கக்கூடிய எல்லா மனிதர்களும், இந்த பண்பு இல்லாத எல்லா மனிதர்களும் என்ன
செய்வார்கள்? அவர்கள் நஷ்டவாளிகள். அவர்கள் இந்த உலகத்திலும் அவர்கள் நஷ்டப்படுவார்கள், நாளை மறுமையிலும் அவர்கள் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா காப்பாற்ற வேண்டும். அவர்களுக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நஷ்டத்தை தான் தருவேன் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா வாக்களிக்கின்றான். கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வினுடையார்களே, இப்படி நாம் ஒவ்வொரு நாளும் இந்த குர்ஆனை படித்து இது போன்ற சிறிய சிறிய சூறாக்களை நாம் படித்து அதனுடைய தமிழ் அர்த்தத்தை படிக்கும் பொழுது அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா என்ன சொல்லியிருக்கின்றான் என்ற விஷயம் நமக்கு விளங்கும். அப்படிப்பட்ட நல்லவர்களாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா உங்களையும் என்னையும் ஆக்கி வைப்பானாக. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நமக்கு தினம் தினம் குர்ஆனை படிக்கக்கூடிய வாய்ப்பை அளிப்பானாக. வாஹிரு தாவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.